அது மரியாதை கொடுக்குறது. சரியா? லைக் என்ன தின்னுக்கிட்டா இருக்கா, என்ன லாபம் இருக்கா என்ன? ஒன்றும் கிடையாது. லைக் போட்டோன்னு மரியாதையை சொல்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், அவ்வளோதான். காவியா, சிரிச்சாலும் புலம்புறீங்கடா, சிரிக்காம இருந்தாலும் புலம்புறீங்கடா. எப்படி தாண்டா ஒரு மனுஷி பேசுறது? தறி வீடியோ தெரிகிறது எப்பப்பா? எதுக்கு இப்போ எல்லாரும் ரிஸ்வானான்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அலையுது பொண்களை தேடி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையுது. வணக்கம்ப்பா, இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க. அக்கா இன்னைக்கு நாய்க்கறி சாப்பிட்டேன். டேய் தம்பி, வேணாண்டா தம்பி, செத்து போயிடுவேன் நாய்க்கறி சாப்பிட்டீங்கன்னா. சிக்கன் சாப்பிட்டால் இரவு சிக்கன் சாப்பிட்டாலாம் ஒன்றும் வராது. சரியா? சிக்கன் சாப்பிட்றதுனாலாம் ஒன்றும் வராது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கலாம். சரியா? அதை கொடுத்தோம்னால ஏதாவது தப்புன்னு சொல்லுவீங்க. சரிங்களா? சேலை சூப்பர். ஓகேப்பா, நன்றி. முத்துக்குமார், நேற்று ஒருத்தப்படத்தாண்டா கேட்குது, வலிக்குதுன்னு கேட்டான். வலிக்குதுன்னா ஒரு பெரிய கத்திரி குளத்தை நறுக்குன்னு வெட்டி தூக்கி போட்டுருங்கடா, நிம்மதியாக இருப்பீங்க. ஹலோ, ஹாய். நலமா? நான் நலம்ப்பா, நான் நலம். மைனாவே மைனாவே, இது என்ன மாயம்? நான் மாற்றி கட்டினா உனக்கு என்ன, மாத்தாமல் கட்டினா உனக்கு என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது நல்ல கேள்வி இருந்தால் கேளு. சொல்லுங்கள் மேடம், தப்பாக நினைக்க மாட்டேன். நீ இல்லைப்பா, நீ நினைக்க மாட்டேன். நிறைய தம்பிகள் இதை தான் கேட்குறாங்க. ஏன் எங்களுக்கு இப்படி ஆகுது, ஏன் எங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு. சரியா? அது நிறைய பிரச்சனைனால அது அப்படி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தோன்னா அப்புறம் கடைசியில் இவங்க செக்ஸை பற்றியே பேசுகிறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு முத்திரை குத்தி விட்டுருவீங்க. சரியா? சாரிப்பா, அது நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? சின்னது கிடையாது, பெரிய ப்ராசஸ். அது பெரிய நீண்ட நாளாக நம்ம செய்த தவறுகள் வந்து இன்றைக்கி வந்து முட்டி வந்து நிற்கிது. ஓகேங்களா? நெடுங்காலமாக இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்து என்றைக்கு பெண்கள் ஃப்ரீயாக வெளியே வர சுற்ற ஆரம்பித்தாங்களோ அது ஆண்களோட செயல்பாடு தவறாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அதுக்கு ரொம்ப காலமாக நடந்த ஒரு விஷயங்கள். அதனால் நமக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது. அதாவது ஆண்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. அது மாற்றணும். ஓகேங்களா? மாற்றணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம். அடி அடிப்போ அடி. நான் பாடி சேனல் 2 நாள் நிம்மதியாக வீட்டில் இருப்பேன். இந்த சேனலை வச்சுக்கிட்ட பெரிய தலைவலியாக இருக்குது. அடிப்போ. வருங்கப்பா, வணக்கம். 4 லைக்கு போட்டு தம்பி, நல்ல விஷயங்களை கேளுங்க. 60 பேர் இருக்கிறீங்க, 4 பேருக்கு பேட் கமெண்ட் போடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்ல கமெண்ட்டுகளை போடுங்க. இந்த அவ்வளோதான் மரியாதைன்றவன் செத்துருவேன். அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்கிற பாரு, செத்துருவையா வச்சுக்கோ. மரியாதையாக இருந்துக்கோ. இப்போ என்னடா பிடிக்கிட்டு இருக்காங்க? எதுக்குடா அப்படி பதிவு பண்ணிட்டு இருக்கிற? நீயே போடா அப்படியே, லைவை விட்டு வெளியே போடா. போகிறம்போக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணுற? போரிக்கி மூஞ்சியில் முகரையும் பார், கமாண்ட் பண்ணுதுங்க பாரு, தரித்திரம் பிடிச்ச மூதேவியை. சும்மா உட்காந்துக்கு நல்லா சொல்லிட்டு இருக்கும்போது என்ன மயத்துக்கிட்ட நீ தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறடி? ஏய், என்னத்துக்குள்ள தேவையில்லாத கமெண்ட் பண்ணுற? போகிறம்போக்கும் திரியிறாங்க ஒரு ஓம் நமச்சிவாய. தயவுசெய்து நல்லவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. கெட்டவே 4 பேர் இருக்கானா, 10 பேர் நல்லவங்க இல்லையாப்பா? கமெண்ட்டுகளை பண்ணுங்கப்பா. அவங்களை செருப்பால் அடித்து பத்துங்கப்பா. வேடிக்கை பார்க்காதீங்க என்ன? பார்க்கலப்பா. இவ்வளோ நாள் கடவுள், உண்மையான கடவுள் நம்ம உலகத்தை பார்க்கல. சரிங்களா? நம்ம ஒரு மாற்று சக்திக்குள்ளே தான் நம்ம இவ்வளோ நாளாக இருந்துகிட்ருக்குறோம். உண்மையான கடவுள் இவ்வளோ காலம் நம்மளை பார்க்கல. அதனால தான் நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து நம்ம போயிட்டுருக்கணும். இனிமேட்டுக்கு உண்மையான கடவுள் பூமிக்குள்ளே வர போகிறாரு. அவரோட சக்தி இயங்க போகுது. அப்படி இயங்கும்போது கெட்டதெல்லாம் அடித்து ஓடிடும். மகிழ்ச்சி நிலைத்து நிற்க என்ன செய்ய வேண்டியது? மகிழ்ச்சியெலாம் நம்மளுக்கு நிலைத்து இருக்காதுப்பா. சரிங்களா? எதுவுமே நம்மளுக்கு கேரண்டி இல்லை. கொஞ்சம் காலம் இன்னும் நம்ம அவஸ்தப்பட வேண்டிய காலங்கள் தான் இருக்குது. சரிங்களா? எதுவுமே சரியாக மாறாது. பூரா பொல்லாத உலகம் இப்போ தான் கடந்து போயிட்டுருக்குது.
நம்ம ஒரு செகண்ட் மகிழ்ச்சியாக இருந்தால் 4 மடங்கு துன்பத்தை கொடுத்துரும். வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் காலம் பொறுப்போம். சரிங்களா? யாரும் நல்லவர்கள் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்கலேருந்து, நம்ம உறவினர்லேருந்து, நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து யாருமே நல்லவங்களாக இல்ல. நல்ல சிந்தனைகள் யாருக்குமே இல்ல. அன்பு இல்ல, நல்ல சிந்தனை இல்ல, நல்ல ஒழுக்கம் இல்ல, நல்ல பண்பு இல்ல. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சாக்கடைக்குள்ள நம்ம குடியிருக்கிறோம். ஓகேங்களா? சாக்கடைக்குள்ள குடியிருந்தா எப்படி இருக்கும்? நாத்தமும், அழுகி போன ஒரு இது தான் இருக்கும். அப்படித்தான் போயிட்டுருக்குது இப்போ உலகம். கண்டிப்பா மக்கள் வந்து எல்லாரும் புரியணும். நல்ல விஷயங்கள தெரியணும். ஒழுக்கமா வாழணும். மரியாதை குடுத்து வாழணும். சாமிகளுக்கே இப்ப மரியாதை கிடையாது. சாமிகளே பாருங்க, இப்ப ட்ரூ பண்ணி நெறைய வீடியோ எடுத்து போடுறாங்க. அது பயம் இல்லாத. சாமி பயம் இல்லாம செய்றாங்க. எல்லாம் அத்துமீறி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? அதனால வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் காலம் போகட்டும். அப்புறம் தான் துன்பங்கள மாத்த முடியும். உண்மை, உண்மை. கடவுள் வருவார்ன்னு எப்படி நம்புறீங்க? கடவுள் என்பது யார்? அவர் அயல் கிரகத்து வாசியா? அப்படி இல்லப்பா. அயல் கிரகத்து வாசி கிடையாது. அவர் வந்து ஒவ்வொரு உலகமா மனிதர்களை படைச்சு வச்சுட்டே இருந்தாரு. அதில ஒரு சில தவறுகள் நடந்து, ஒரு சில முனிவர்கள் தவம் இருந்து, கடவுளை நோக்கி தவம் இருந்து, பவர் கேட்டு வாங்கி, அந்த பவர குடுத்துட்டு கடவுள் அவரோட இயக்கத்துக்குள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் மனிதர்கள பிடித்து கொண்டு வந்து, அவங்க ஒரு உலகத்த உருவாக்கி, கடவுள் குடுத்த பவரவே வச்சு, அவங்க ஒரு உலகத்த உருவாக்கி, கடவுள் படைக்கப்பட்ட உலகத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மனிதர்கள அள்ளி கொண்டாந்து இங்க நம்மள இங்க பூமிக்குள்ள விட்டு, அவங்க இஷ்டத்துக்கு துன்பப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ காலம் அதுதான் நடந்தது. கடவுள் வந்து திரும்ப வந்து அந்த பவர அந்த மக்கள சரி பண்ண வரும்போது, அவர் குடுத்த பவரையும் தவறாக செயல்பட்டதால தவறு கடவுள் கிட்டத்துல வர முடியல. அதனால அவர் திரும்ப போயிட்டார். திரும்ப இப்ப தான் வந்து நெறைய விஷயங்கள் அவரும் பண்ணி, பண்ணி இப்ப தான் மக்கள வந்து சரி பண்ணணும்னு முடிவு பண்ணி, அந்த அவர் குடுத்த பவர் இப்ப தான் அவர் கைக்கு போயிருக்கு. அவர் குடுத்த பவர சரியான முறையில அவர் எடுத்துட்டார். இனிமேட்டுக்கு வந்து கெட்டதெல்லாம் போயிரும். இனிமேட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் நாள் பொறுங்க. அதுக்குள்ள எல்லா விஷயமும் மாறிரும். உண்மையான கடவுள நம்ம இப்ப தான் அறிய போறோம். ஓகேங்களா? இனிமே தான் நம்ம உண்மையான கடவுள்ட்ட போயிட்டா நம்மளுக்கு எல்லாமே மாறிரும். மக்களுடைய மனசு மக்களுடைய மனசு இரு மனசு. ஒரு பக்கம் சாக்கடைகள், ஒரு பக்கம் மனசு தான் நல்லது. சாக்கடை மனசு கெடுக்குது. எல்லாமே கெட்டுருச்சுப்பா. சரிங்களா? எல்லாமே கெட்டுருச்சு. மனிதன் மனிதனாவே இல்லை. அன்பு செத்து போச்சு. மரியாதை செத்து போச்சு. ஒழுக்கம் செத்து போச்சு. எல்லாமே செத்து போச்சு. சரிங்களா? எல்லாத்தையும் மனிதன் தொலைச்சிட்டான். எல்லாத்தையும் கொன்னுட்டான். இப்ப எதெல்லாம் தப்பானதோ, எதெல்லாம் கெட்டதோ, அதுதான் மனுஷனோட மனசுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. அதில இப்ப இளைய சமுதாயம்லாம் வருது பாருங்க. ஒரு 10, 12 படிக்கிற பிள்ளைங்கலாம் பாருங்க. அதுகிட்டலாம் அன்பு தெரியல. உறவினரோட இது புரியல. நெறைய விஷயங்கள் அதுகிட்டலாம் பேடா வந்துட்டு இருக்குது. அது இப்ப நம்ம உணர மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல உணர்ந்துருவோம். அதுங்க எந்த மாரி மனநிலைமையில வருதுங்கன்னு. நெறைய அன்பு தொலைஞ்சு போச்சு. சரிங்களா? அன்பே இல்ல. அதனால வந்து பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டி கிடக்குறோம். என்னுடைய வயசு 51 வயசுப்பா.